बीके हैं मम्मा पापा के जमाने के, उनके कानों में जब एडवांस नॉलेज की बातें पड़ती है பழைய பழைய பிகே இருக்காங்க இல்லையா? மம்மா, பாபா சமயத்துல இருக்கவங்க, அவங்க காதுகள்ல எப்ப இந்த அட்வான்ஸ் நாலேட்ஜ் போய் சேருதோ, तो कितना वंडर खाते। அப்ப எவ்வளோ ஆச்சரியப்படுறாங்க. अरे बाबा ने जो बातें हमें सुनाई थी, उन बातों के ऊपर हमने कभी विचार ही नहीं किया था। பாபா நமக்கு என்ன விஷயம்லாம் சொன்னாரோ, அந்த விஷயத்த நம்ம எப்பயுமே விசாரம் செஞ்சதே இல்ல. बाबा कहते हैं जब नई नई बातें सुनेंगे तो और ही आफतें भी आती रहेंगी। आफतें माना பாபா சொல்றாரு, எப்ப நம்ம புதிய புதிய விஷயங்கள் கேட்டுட்டே இருக்கோமோ, இப்போ புது புது தடங்கல்கள்லாம் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். मुसीबत और ही ஆஃபத் அப்படின்னா என்னது? கஷ்டங்கள், தடைகள் எல்லாம். विघ्न आते जाएंगे। தடைகள் வந்துகிட்டே இருக்கும். नहीं मानेंगे, मौत सामने जब खड़ी दिखाई देगी எதுவுமே கேட்க மாட்டாங்க. எப்ப மரணம் நம்ம முன்னாடி तब நிக்குதோ, तो जरूर तेजी से पुरुषार्थ करेंगे। அப்ப கண்டிப்பா ரொம்ப தீவிரமா புருஷார்த்தம் செய்வாங்க. बहुत से जो बेसिक में अभी नहीं मानते हैं, நிறைய பேர் பேசிக்ல இப்ப நம்புறது இல்ல, ஏத்துக்கிறது இல்ல. वंडर तो खाते हैं लेकिन मानते नहीं है। ஆச்சரியப்படுறாங்க தான், ஆனா ஏத்துக்கிறது இல்ல. तो उनको भी उन बातों के आधार पर पुरुषार्थ करना पड़ेगा। இப்ப அவங்க கூட அந்த பேச்சினுடைய ஆதாரப்படி அவங்க புருஷார்த்தம் செய்ய வேண்டியிருக்கு. बल समझते अजून देरी है क्या, अभी तो टाइम पड़ा हुआ है। புரிஞ்சுக்கிறாங்க. இன்னும் இப்ப சமயம் இருக்கு, இன்னும் நிறைய சமயம் இருக்கு, आराम से करेंगे। 36 நிம்மதியா மெதுவா பண்ணலாம். है 2036 2036 வரைக்கும் பண்ணலாம். है ना। बल समझते अजून तो देरी है परंतु पैगाम पहुंचाने की सर्विस तो चलती रहती है। அதாவது அவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்க, இன்னும் சமயம் நிறைய இருக்கு, ஆனா நம்ம மெசேஜ போய் அந்த சர்வீஸ் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். மெசேஜ போய் சேர்த்ததுக்கான சர்வீஸ் நடந்துகிட்டே தான் இருக்கு. नहीं समझते ज्ञान इतना गहराई में तो समझते देरी है, अभी आराम से टाइम पड़ा। ஞானத்தை இவ்ளோ ஆழமா புரிஞ்சுக்கல அப்படின்னா அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, இப்ப நிறைய சமயம் இருக்குன்னு நினைச்சுக்கிறாங்க. अष्टदेव के लिए बाबा ने बोला, अष्टदेव तो हमेशा पुरुषार्थी जीवन में ऐसे समझते कि विनाश सामने खड़ा है। அஷ்டதேவர்களுக்காக பாபா என்ன சொல்லியிருக்காரு? அஷ்டதேவர்கள் எப்பயுமே இப்படிதான் புரிஞ்சுக்குவாங்க. எப்பயுமே தனக்கு முன்னாலே விநாசம் நின்னுட்டு இருக்கு, அழிவுங்கிறது நின்னுட்டு இருக்குன்னு अभी புரிஞ்சுக்குவாங்க. कल विनाश चालू हो जाएगा, इसलिए फास्ट இப்ப नाளைக்கே விநாசம் ஆரம்பமாயிடும். भागते रहते हैं ईश्वरीय அதனால ஃபாஸ்டா ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஈஸ்வரிய सेवा சேவையில. में और दूसरों को भी भगाते रहते। அதே மாதிரி அடுத்தவங்களையும் அவங்க ஓட வச்சுக்கிட்டே இருப்பாங்க. अभी दूसरे बाबा ने बोला बाबा के कारीगर जो है ना वो ढीले डाले। बाबा ஆனா அதாவது சொல்லுவாங்க இல்லையா, பாபா கூட வேலை செய்யறவங்க தான் ரொம்ப லூசா இருக்காங்க. ரொம்ப के पास बहुत बारूद है लेकिन பாபா கிட்ட ஞான வெடி மருந்து நிறைய இருக்கு. कारीगर ढीले डाले करे क्या। ஆனா அத வேலை செய்யறவங்க, அதெல்லாம் தயாரிச்சு வேலை செய்யறவங்க எல்லாம் சோம்பேறியா இருந்தா என்ன பண்றது? इसलिए जो मिसल ड्रामा चलता है धीरे धीरे, அதனாலதான் பேன் மாதிரி டிராமா மெதுவா செயல்படுது. संगठन तैयार होता है। மெதுவா சங்கடம் தயாராகுது. तो बोला ज्ञान को नहीं समझते तो समझते देरी है। जैसे இப்போ சொல்றாங்க ஞானத்தை புரிஞ்சுக்கலனா அப்ப என்னன்னு புரிஞ்சுக்கிறாங்க, இன்னும் லேட் இருக்கு, இன்னும் டைம் இருக்கு அப்படின்னு दुनिया वाले நினைச்சுக்கிறாங்க. समझते कलयुग तो 4,32,000 साल का है। अरे क्या बोल உலகத்தார் என்ன புரிஞ்சுக்கிறாங்க, இன்னும் அதிக வருஷம் இருக்கு, இந்த கலியுகம் இன்னும் 40 வருஷம் 32 வருஷம் அப்படி எல்லாம் இருக்குன்னு நினைச்சுக்கிறாங்க. तो विनाश होने वाला है। ऐसे एडवांस இப்ப எப்ப போய் விநாசமாக போதும்? पार्टी वाले भी समझते अरे अभी बहुत टाइम पड़ा हुआ है, இந்த அட்வான்ஸ் பார்ட்டில இருக்கவங்களும் நினைச்சுக்கிறாங்க இப்போ இன்னும் டைம் இருக்குன்னு. करेंगे अभी इतनी जल्दी क्या है, आराम से करेंगे। மெதுவா பண்ணலாம் எல்லா புருஷார்த்தமும், இப்ப எதுக்கு இவ்வளவு ஃபாஸ்டா செஞ்சுக்கிட்டு மெதுவா பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. बाबा तो बोलते रहते 80 साल से बोलते आए, பாபா சொல்லிக்கிட்டே இருக்காரு, 80 வருஷமா तो சொல்லிக்கிட்டே कल्प இருக்காரு. कल्प सभी को बाप का परिचय देना पड़ता है। இப்போ ஒவ்வொரு கல்பமும் எல்லாருக்கும் நம்ம அப்பாவினுடைய பரிச்சயத்தை கொடுக்கணும். परिचय देते भी है फिर भी कुछ समझते नहीं है। அப்பாவை பத்தி எல்லாத்துக்கும் சொல்லிட்டு தான் இருக்கோம், பரிச்சயம் கொடுத்துட்டு தான் இருக்கோம், ஆனா யாரும் அதை புரிஞ்சுக்கிறதும் இல்ல. किसको जाकर के समझाना भी बहुत सहज है। அவங்களுக்கு போய் அதை புரிய வைக்கிறது கூட ரொம்ப ஈஸியான விஷயம்தான். कल्प पहले जिनके दिमाग में बैठा है
கல்பத்துக்கு முன்னாடி யாரினுடைய புத்தியில எல்லாம் பதிஞ்சதோ वो औरों के दिमाग में बिठाने की सर्विस करते रहते हैं। அவங்க அடுத்தவங்களுடைய மனசுல அத பதிய வைக்கிறதுக்கான சர்வீஸ் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. हमें समझाए तो हम दूसरों को समझाएंगे, हमें நமக்கு புரிய வச்சாங்க. நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப அவங்க அடுத்தவங்களுக்கு புரிய வைப்பாங்க. रसगुल्ला मिला हुआ है तो हम दूसरों को भी बताएंगे स्वादिष्ट। நமக்கு ரசகுல்லா கிடைச்சிருக்கு. நம்ம அடுத்தவங்களுக்கும் சொல்லுவோம் அதனுடைய டேஸ்ட பத்தி. इसका स्वाद जिनकी बुद्धि में खुद ही नहीं बैठा है वो दूसरों को क्या समझाएंगे। யாருக்கு தனக்கே புரியலையோ அவங்க புத்தியிலயே அது பதியலையோ அவங்க எப்படி போய் அடுத்தவங்களுக்கு சொல்லி தருவாங்க? उनके मुख से फिर ज्ञान भी नहीं निकलता है। அப்புறம் அவங்க வாயில இருந்து ஞானம் கூட வெளிய வரதில்ல. बाप भी पूछते दिल्ली में प्रदर्शनी हो रही है, அப்பா கூட கேக்குறாரு. டெல்லியில வந்து எக்ஸிபிஷன் நடக்குது. चांदनी चौक की तरफ। சாந்தினி சௌக் கிட்ட. चांदनी चौक जो है दिल्ली का सेंट्रल एरिया है। சாந்தினி சௌக்குன்ற இடம் வந்து டெல்லியில இருக்கக்கூடிய மிடில் ஏரியா, சென்டர் ஏரியா. वहाँ चांदनी चौक में बड़े बड़े अच्छे व्यापारी रहते हैं। அங்க சாந்தினி சௌக்ல பெரிய பெரிய நல்ல வியாபாரிகள்லாம் இருப்பாங்க. बाप को तो ख्याल रहता है वहाँ जो अच्छे अच्छे बच्चे हैं அப்பாக்கு அந்த யோசனை நினைவுகள் இருக்கும். அங்க வந்து நல்ல நல்ல குழந்தைங்க யாரெல்லாம் இருக்காங்க இல்லையா? जाकर के सर्विस करे तो वहाँ के अच्छे अच्छे व्यापारी அங்க போய் நல்ல நல்ல குழந்தைங்கள அங்க போய் சர்வீஸ் பண்ணாங்கன்னா அப்ப அங்க இருக்கக்கூடிய வியாபாரிகள் बच्चे भी बाप को पहचान करके அங்க இருக்க வியாபாரி குழந்தைங்க கூட அப்பாவை தெரிஞ்சுக்கிட்டு आपको याद करे அப்பாவை நினைவு பண்ணுவாங்க. और भक्ति मार्ग छोड़ दे, பக்தி மார்க்கத்தை விட்டுடுவாங்க. क्योंकि बाप मिल गया तो फिर भक्ति क्या करेंगे। ஏன்னா அப்பா கிடைச்சிட்டாருன்னா அப்புறம் பக்தி என்ன का பண்ணுவாங்க? बाप मिल गया फिर बाकी क्या चाहिए। எல்லைக்கு அப்பாற்பட்ட அப்பா கிடைச்சிட்டாரு அப்படின்னா வேற என்ன வேணும் நமக்கு? इन भक्ति करने वालों से तुम पूछ सकते हो। क्या पूछ रहे हैं। இந்த பக்தி செய்யறவங்க கிட்ட நீங்க கேட்கலாம். என்ன கேட்கணும்? जिन देवताओं की मूर्तियों की तुम भक्ति करते हो, पूजा இந்த தேவதாவினுடைய மூர்த்திகளுக்கு இவங்களுக்குலாம் நீங்க பூஜை பண்றீங்க இல்லையா? करते हो, इन्होंने ऐसा क्या कर्म किया இவங்களுக்கு பக்தி பண்றீங்க, இவங்களுக்கு பூஜை பண்றீங்க. அப்படி என்ன இவங்க जो செஞ்சுட்டாங்க? तुम उनकी पूजा करते हो। அவங்க அப்படி என்ன செஞ்சுட்டாங்க நீங்க அவங்களுக்கு பூஜை எல்லாம் செய்றீங்க? क्या पूछना है उनको कि அவங்க கிட்ட என்ன கேட்கணும்? इनकी जो तुम भक्ति करते हो, पूजा करते हो, तो उन्होंने ऐसा क्या कर्म किया। அவங்க கிட்ட போய் என்ன கேட்கணும்? இவங்களுக்கு நீங்க பக்தி பண்றீங்க, பூஜை பண்றீங்க. சோ அவங்க அவங்க கிட்ட போய் கேட்கணும். அவங்க அப்படி என்ன பண்ணிட்டாங்க பூஜை செய்யறதுக்கு, பக்தி जो பண்றதுக்கு? तुम उनकी पूजा करते हो, ஏன் நீங்க அவங்களுக்கு பூஜை பண்றீங்க? ये पूज्य पद इन्होंने कैसे पाया। இந்த பூஜிக்க கூடியவரான பதவி வந்து அவங்களுக்கு எப்படி கிடைச்சது? इस पद पर आसीन हुए तो कुछ तो किया होगा। அப்போ இந்த பதவி அடையறதுக்கு அவங்க ஏதாவது செஞ்சிருப்பாங்க இல்லையா? वो भक्त लोग तो हक्के बक्के रह जाएंगे। இப்படி போய் கேட்டோம்னா அந்த பக்தர்கள் வந்து திகைச்சு போய் நின்னுடுவாங்க. फिर तुम उनको समझा सकते हो कि भगवान आते हैं, कर्म अकर्म विकर्म की गति समझाते। அதுக்கப்புறம் நீங்க அவங்களுக்கு புரிய வைக்கலாம். பகவான் வந்து நமக்கு கர்மம், அக்கர்மம், விகர்மத்தினுடைய கதிவிதிகளை புரிய வைக்கிறாரு. जरूर इन्होंने भगवान की मत पर ऐसे कर्म किए கண்டிப்பா இவங்க பகவான் சொல் பேச்சை கேட்டு அதன்படி காரியங்களை செஞ்சிருப்பாங்க. जिन कर्मों के आधार पर इन्होंने पूज्य पद पाया है। இந்த காரியங்களுக்கு ஆதாரப்படிதான் இவங்களுக்கு வந்து அந்த பூஜிக்க கூடிய அந்த பதவி வந்து கிடைச்சிருக்கு. ये देवी देवताओं ने, भगवान तो आते ही है नर को नारायण बनाने, नारी को लक्ष्मी बनाने। பகவான் வருவது எதற்காக? நரன்ல இருந்து நாராயணன் ஆக்குவதற்கும் நாரில இருந்து லக்ஷ்மி ஆக்குவதற்காக தான். आप भी ये गीता ज्ञान सुनो। நீங்களும் இந்த கீதை ஞானத்தை किसको கேளுங்க. बता रहे, उन व्यापारियों को बता रहे। யார்கிட்ட போய் சொல்றாங்க? இந்த வியாபாரிகளுக்கிட்ட சொல்றாங்க. ऐसे बताओ कि ये जो देवता है इन्होंने ये पूज्य पद कैसे पाया। அப்படி போய் சொல்லுங்க. இந்த தேவதாக்கள்லாம் இருக்காங்களே அவங்க இந்த பூஜ்ய பதவிய எப்படி அடைஞ்சாங்க? ऐसे क्या कर्म किए जो तुम அப்படி என்ன காரியம் செஞ்சாங்க? उनके सामने माथा टेक रहे हो। நீங்க அவங்க முன்னாடி போய் தலை வணங்குறீங்க. बोलो भगवान बाप आया हुआ है।
சொல்லுங்க பகவான் அப்பா வந்திருக்கிறாரு. बताते ज्ञान, फिर भक्ति और फिर वैराग्य। சொல்றாங்க ஞானம், பக்தி, அதுக்கப்புறம் வைராக்கியம். भगवान का ज्ञान मिलता है तो क्या होता है, भक्ति मार्ग के जो कर्मकांड है उनसे वैराग्य आ जाता है। कौन से அதான் பகவானினுடைய ஞானம் எப்ப கிடைக்குதோ, அப்ப என்ன நடக்குது? பக்தி மார்க்கத்துல செய்யக்கூடிய காரியங்கள், அது மூலம் நமக்கு வந்து ஒரு வெறுப்பு வந்துருது, வைராக்கியம் வந்துருது. कर्मकांड है भक्ति मार्ग के? हाँ बहन जी। பக்தி மார்க்கத்துல என்னென்னலாம் கர்ம காண்டம், என்னென்னலாம் காரியங்கள் செய்யறோம் பஹன்ஜி சொல்லுங்க. कौन से कर्मकांड है भक्ति मार्ग के? சொல்லுங்க. பக்தி மார்க்கத்துல என்னென்னலாம் காரியங்கள் செய்றீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ज्ञान मिलने के बाद कौन से कर्मकांडों से वैराग्य आता है? ஞானம் கிடைச்சதுக்கு அப்புறம் எந்த காரியங்கள்ல இருந்து, எந்த பக்தியினுடைய காரியங்கள்ல இருந்து நமக்கு ஒரு வெறுப்பு ஏற்படுது? जैसे जड़ मूर्तियों के सामने जाके पूजा पाठ करते, दिया जला எப்படி ஜடமூர்த்திகளுக்கு முன்னாடி போயிட்டு நம்ம பூஜை செய்யறோம், விளக்கேத்துறோம், नारियल फोड़ते, தேங்காய் உடைக்கிறோம், फूलों की माला पहनाते, மாலை போடுறோம், है ना? तो ये जो भक्ति मार्ग के कर्मकांड है பூமாலை போடுறோம். இப்ப இந்த மாதிரி பக்தி மார்க்கத்தினுடைய காரியங்கள் எல்லாம் इनसे இருக்கு. वैराग्य आ जाता है। இது இது மேல ஒரு வெறுப்பு வந்துருது ஞானம் கிடைச்சதுக்கு அப்புறம். क्योंकि बाप की सच्ची पहचान मिल जाती है ना। ஏன்னா அப்பாவினுடைய உண்மையான அடையாளம் நமக்கு தெரிஞ்சிருது இல்லையா? அப்பாவை பத்தி உண்மையா நமக்கு தெரிஞ்சிருது இல்லையா? तो तुम कोई से भी पूछ सकते हो, कोई இப்ப நீங்க யார்கிட்ட வேணாலும் போய் கேட்கலாம். भी कितना भी बड़ा व्यापारी, कितना भी बड़ा आदमी हो, யார் எவ்வளவு பெரிய வியாபாரியாவே இருக்கட்டும், யார் எவ்வளவு பெரிய மனிதனாவே இருக்கட்டும், प्रदर्शनी में समझाया जाता है कि हम ये प्रदर्शनी में तुम्हें चित्र क्यों दिखाते। அதாவது கண்காட்சியில போய் அவங்க கிட்ட சொல்லலாம். அதாவது நம்ம புரிய வைக்கிறோம். ஏன் இந்த சித்திரத்தை நம்ம காமிக்கிறோம் நம்ம புரிய வைக்கலாம். क्यों दिखाते? इसलिए दिखाते क्योंकि तुम ये पद प्राप्त कर सको। ஏன் இந்த சித்திரத்துல நம்ம காமிக்கிறோம்? ஏன்னா நீங்க இந்த பதவியை அடையறதுக்காக. बाप ये लक्ष्मी नारायण के राज्य की स्थापना कर रहे हैं। அப்பா இந்த லட்சுமி நாராயணுடைய ராஜ்யத்தை வந்து ஸ்தாபனை பண்றாரு. जिन लक्ष्मी नारायण को तुम मंदिरों में पूजते हो, எந்த லட்சுமி நாராயண நீங்க கோயில்ல வந்து பூஜை செய்றீங்க. बाप पूछते कि कौन कौन बच्चे सर्विस करने जाते हैं। அப்பா கேக்குறாரு எந்தெந்த குழந்தைங்க சர்வீஸ் பண்ண போறீங்க? बाप को समाचार दो अपनी सर्विस का। அப்பாவுக்கு சமாச்சாரம் சொல்லுங்க தன்னுடைய சர்வீஸ பத்தி என்னென்னலாம் செஞ்சீங்க, என்ன பண்ணீங்கன்னு. समाचार देते रहेंगे तो सर्विस में ठंडाई नहीं आएगी। சமாச்சாரம் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்பாக்கு அதுல வந்து ஒரு குளிர்ச்சி என்பது ஏற்படாது சர்வீஸ்ல. कई बच्चे ऐसे हैं जो समाचार ही नहीं देते। अभी तो व्हाट्सएप आ गया, ईमेल आ गया। ஒரு சில குழந்தைங்க அப்படி இருக்காங்க. என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க, என்ன சர்வீஸ் பண்றாங்கன்றது அப்பாக்கு சொல்றதே இல்ல. இப்பெல்லாம் வாட்ஸ்அப் வந்துருச்சு, இமெயில் வந்துருச்சு. तो समाचार देना चाहिए क्या क्या सर्विस कर रहे। இப்ப என்னென்ன சர்வீஸ் பண்றோம்ட்டு அப்பாக்கு நம்ம சொல்லணும், சமாச்சாரம் கொடுக்கணும். तो बोले समाचार देते रहेंगे तो सर्विस में ठंडाई नहीं आएगी, नहीं तो क्या அப்ப சொல்றாங்க நம்ம சமாச்சாரம் அப்பாக்கு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா என்ன நடந்து ஏது நடந்துன்ட்டு, அப்போ நம்மளுடைய சர்வீஸ் வந்து சாந்தம் அடையவே அடையாது. होता है। सर्विस तो करते हैं, लेकिन जो किया वो सागर में डालना चाहिए या नहीं डालना चाहिए। சர்வீஸ் பண்றீங்க தான். ஆனா அந்த சர்வீஸ் என்ன செய்றீங்களோ அத பத்தின விஷயத்த பத்தி நீங்க சாகர் கடலுக்கு போடணுமா இல்லையா? கடலுக்குள்ள बाबा ने बोला नेकी कर और दरिया में डाल। பாபா சொல்றாரு, அதாவது சொல்றாங்க நேக்கிக்கர் அவர் दरिया में डाल. அதாவது நல்ல விஷயத்த செய்யுங்க, அதுக்கப்புறம் போய் கடல்ல போட்டுருங்க. और दरिया में नहीं डालेंगे तो फिर क्या हो जाता है, अपने आप थोड़े समय के बाद पुरुषार्थ ठंडा हो जाता है। அப்ப நம்ம போய் கடல்ல போடல அப்படின்னா என்ன ஆயிடும்? அது வந்து தனக்கு தானாவே அந்த புருஷார்த்தம் வந்துட்டு ரொம்ப அமைதியாயிடும். புருஷார்த்தத்துல ஒரு தீவிரமே இருக்காது. ठंडाई आनी नहीं चाहिए। புருஷார்த்தம் சர்வீஸ் எதுவுமே அமைதியா ஆகக்கூடாது. ரொம்ப குளிர்ச்சி அடையவே கூடாது. हर एक बात का वजन करना होता है। ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லணும். बाबा पूछते तुम बच्चे क्या कर रहे हो, பாபா கேக்குறாரு குழந்தைகளாகிய நீங்க என்ன செய்றீங்க? क्योंकि सेंटर्स में तो बैठे बैठे इतनी सर्विस होती नहीं है। ஏன்னா சென்டர்ஸ்ல உட்கார்ந்து இவ்ளோ சர்வீஸ் நடக்கிறதே இல்ல. तो बाबा कहते हैं म्यूजियम को सजाओ।
ஓ பாபா சொல்றாரு, மியூசியம் அலங்காரம் பண்ணுங்க. सेंटर पर इतनी ज्यादा सर्विस नहीं होती है, तो म्यूजियम की सजावट देख करके अपने आप ही आएंगे। அப்போ சர்வீஸ் பண்ணல அப்படின்னா, அவங்க மியூசியமினுடைய அலங்காரத்த பார்த்துட்டே தானா வருவாங்க அவங்க. दिल्ली में तो डायरेक्शन दे दिया, दिल्ली में गीता का भगवान कौन, इस बात का டெல்லியில டைரக்ஷன் குடுத்துட்டாங்க. கீதையினுடைய பகவான் யாரு அப்படின்ட்டு. म्यूजियम बनाओ बड़ा, அந்த விஷயத்தினுடைய மியூசியம் செய்யுங்கன்னு. बोला। और बोला वो खुला रहना चाहिए 24 घंटे। அப்புறம் சொல்லியிருக்காங்க அந்த மியூசியம் 24 மணி நேரம் திறந்தே இருக்கணும். बड़ा म्यूजियम खोलो ताकि ढेर सारे लोग आके समझे। பெரிய மியூசியம் தரங்க. ஏன்னா அப்பதான் நிறைய பேர் வந்து பார்க்க முடியும். तो पहले पहले तो बच्चों को सर्विस को देखना चाहिए, இப்போ முதல்ல குழந்தைங்க இந்த சர்வீஸ பார்த்துக்கணும். सर्विस के ऊपर अटेंशन जाना चाहिए சர்வீஸ் மீது அட்டென்ஷன் कि हम बड़े बड़े आदमियों को कैसे जगावे। நம்ம பெரிய பெரிய ஆளுங்களை போய் எப்படி எழுப்புறது, அவங்களுக்கு எப்படி சொல்றது அப்படின்றத நம்ம யோசிக்கணும். क्योंकि अगर बड़े बड़े लोगों को अगर जगाएंगे तो छोटे छोटे तो अपने आप आ जाएंगे। ஏன்னா பெரிய பெரிய ஆளுங்களை போய் நம்ம எழுப்பும்போது சின்ன சின்ன ஆளுங்க தானாவே வந்துருவாங்க. कोई बड़ा सेलिब्रिटी है, कोई बड़ा नेता है, पॉलिटिकल लीडर है, ஒரு சிலர் பெரிய செலிபிரிட்டி இருப்பாங்க, ஒரு சிலர் பெரிய அரசியல்வாதிங்க இருப்பாங்க, பொலிட்டிக்கல் லீடர். ऐसे लोग अगर उनको समझाएंगे, बड़ा அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம போய் புரிய வச்சோம்னா व्यापारी है, उसके बुद्धि में अगर बैठ जाएगा பெரிய பெரிய ஆளுங்க அவங்களோட புத்தியில எப்ப இது பதிஞ்சிருதோ तो छोटे छोटे तो पीछे पीछे आते जाएंगे। சின்ன சின்னவங்க எல்லாம் அவங்க பின்னாடியே வந்துருவாங்க. परंतु इन बड़े आदमियों को जगाने में कितनी मेहनत लगती है। ஆனா இந்த பெரிய ஆளுங்களை எழுப்புறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. बाप तो पूछेंगे समाचार दो, எவ்வளவு உழைக்க வேண்டியிருக்கு. அப்பா சொல்றாரு, அப்பா சொல்றாருதான் கேட்பாரு. சமாச்சாரம் சொல்லுங்க. कौन कौन सर्विस में बिजी रहते हैं। யார் யார் சர்வீஸ்ல பிஸியா இருக்காங்க. अभी ब्राह्मण परिवार में तो अलबेलापन चल रहा है कि बाबा இப்போ பிராமண உலகத்துல எல்லாருமே அல்பேலாப்பனா இருக்காங்க, லேசியா तो இருக்காங்க. है नहीं, तो समाचार किसको दे। பாபா தான் இல்லவே இல்ல. அப்புறம் யாருக்கு சமாச்சாரம் கொடுப்பாங்க. ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்காங்க இல்லையா. பாபா இல்ல, யாருக்கு போய் கொடுப்பாங்க எல்லா விஷயத்தையும், யார்கிட்ட சொல்லுவாங்க. तो अष्टदेव नहीं है, तो सर्विस ஏன் அஷ்டதேவ் இல்லையா என்ன? का समाचार देना चाहिए। अगर सर्विस नहीं भी करते तो रात को सोते समय लिखना चाहिए आज அப்ப அவங்களுக்கு போய் சொல்லணும். அப்புறம் சர்வீஸ் பண்ணலனா கூட அவங்களுக்கு போய் நம்ம போய் சொல்லணும், இன்னைக்கு சர்வீஸ் எதுவும் ஆகல நடக்கலன்ட்டு कोई सेवा नहीं की करके, எழுதி அனுப்பணும். है ना। तभी अवस्था ऊपर चढ़ेगी, उन्नति होगी। அப்பதான் நிலை உயரும், நமக்கு உன்னதி ஏற்படும். अगर एक भी बड़े आदमी को समझ में आ गया तो फिर वो औरों को भी समझाएंगे। ஒரு பெரிய ஆளுங்களுக்கு புரிய வந்துட்டா கூட அவங்க போய் எல்லாத்துக்கும் புரிய तो வைப்பாங்க. ब्रह्मा कुमार कुमारियों ने क्या समझ लिया। இப்போ பிரம்மகுமார் குமாரிகள் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க. कौन से बड़े आदमी, दुनियाई பெரிய ஆளுங்கன்னா அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க. बड़े आदमी चांदनी चौक में जो बड़ी உலகத்துல இருக்கக்கூடிய பெரிய ஆளுங்க சாந்தினி बड़ी சௌக்ல दुकानों में बैठे हुए हैं। அந்த பெரிய பெரிய கடைகள்ல உட்கார்ந்து இருக்காங்க இல்லையா. तो ब्रह्मा कुमारियों ने सोचा कि इनको समझाएंगे तो ढेर की ढेर पब्लिक आ जाएगी। பிரம்மகுமாரிகள் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, அந்த சாந்தினி சௌக்ல உட்காந்துட்டு இருக்க பெரிய பெரிய கடைகள்ல உட்காந்துட்டு இருக்கவங்கள போய் புரிய வச்சோம்னா நிறைய பேர் வந்துருவாங்க அப்படின்னு. लेकिन बाबा तो भेद की बात भी करते हैं, ஆனா பாபா எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயத்தான் தான் சொல்றாரு. है ना। तो ज्ञान में चलने वाले जो बड़े बड़े व्यापारी है, ज्ञान இப்போ ஞானத்துல செயல்படக்கூடிய பெரிய பெரிய வியாபாரிகள் இருக்காங்க रत्नों இல்லையா. के व्यापारी, ஞான ரத்தினத்தினுடைய வியாபாரிகள் இருக்காங்க இல்லையா. जब एडवांस ज्ञान निकली तो ब्रह्म कुमारी में भी ज्ञान रत्नों के व्यापारी थे या नहीं थे। எப்ப அட்வான்ஸ் ஞானம் வந்துச்சோ அப்பயும் பிரம்மகுமாரிஸ்லயும் ஞான ரத்தின வியாபாரிகள் இருந்தாங்களா இல்லையா. तो बाबा ने बोला ऐसे बड़े बड़े व्यापारी होंगे तो उनको आप समान बनावेंगे। அப்ப அந்த மாதிரி ஞான ரத்தினத்தினுடைய வியாபாரிகள் இருக்காங்களே அவங்கள உங்களுக்கு சமமா ஆக்குங்க. तो ज्ञानी तो आत्मा जो निकलेगी वो बाप की पहचान सारी दुनिया को देगी। இப்ப ஞானித்துவ ஆத்மா யார் வெளிவராங்களோ அவங்க அப்பாவை பத்தி முழு உலகத்துக்கும் சொல்லுவாங்க. तो वो
व्यापारी है असली या जो स्थूल धन के व्यापारी है? அவங்க அசலான வியாபாரிகளா? இல்ல இந்த ஸ்தூல தனத்துல வியாபாரம் செய்றவங்க வியாபாரிகளா? वो बाप का परिचय देंगे। அவங்கள அப்பாவை பத்தி எல்லாத்துக்கும் போய் சொல்லுவாங்க? कौन देंगे बाप का परिचय? அப்பாவை பத்தி யாரு போய் சொல்லுவாங்க? जो ज्ञान रत्नों के व्यापारी है वो अगर जगेंगे तो वो बाप का परिचय देंगे। ஞான ரத்தினத்த வியாபாரம் செய்றவங்க, அவங்க எழுந்தா, அவங்க விழிச்சா என்ன ஆகுவாங்க? அவங்க போய் அப்பாவினுடைய அடையாளத்த, அறிமுகத்த எல்லாத்துக்கும் குடுப்பாங்க. जो माला के मन के बनेंगे बाप के ज्ञान को गहराई से पकड़ेंगे, யாரு மாலையினுடைய மணிகளாகுறாங்களோ, அப்பாவினுடைய அந்த ஞானத்த ஆழமா புரிஞ்சுக்கிறாங்களோ, जिनका जीवन ही ज्ञान रत्नों से खेलने का है, அவங்களுடைய வாழ்க்கையே எப்படி இருக்கும்? ஞான ரத்தினத்தின் மூலமா விளையாடுறதா இருக்கும். जो धंधा ही ज्ञान रत्नों का करता है, அவங்களுடைய தொழிலே என்னது? ஞான ரத்தினத்தினுடைய தொழில் தான். ऐसे ज्ञान रत्नों के बड़े बड़े व्यापारी அது போன்ற ஞான ரத்தினத்தினுடைய பெரிய பெரிய வியாபாரிகள் सारे संसार में बाप का परिचय फैलावेंगे। முழு உலகத்துல அப்பாவினுடைய அறிமுகத்தை அவங்க பரப்புவாங்க. इसलिए उन आत्माओं की यादगार माला बनाई गई है। அதனாலதான் அந்த ஆத்மாக்களுடைய நினைவார்த்தமா மாலை உருவாக்கப்பட்டிருக்கு. और वो जो माला है सारे धर्मों में सिमरन की जाती है। அந்த மாலைய எல்லா தர்மங்கள்லயுமே அதை என்ன பண்றாங்க? நினைக்கிறாங்க. 108 की माला 108 மாலை. मुस्लिम लोग भी उसको सिमरन करते, क्रिश्चियन लोग भी करते, बौद्धी भी करते, முஸ்லிம்ஸும் அதை நினைக்கிறாங்க, கிறிஸ்டியன்ஸும் பண்றாங்க, புத்த தர்மத்தினரும் பண்றாங்க, सिख भी करते हैं, சீக்கியர்களும் பண்றாங்க, हिंदू भी करते, ஹிந்துஸும் பண்றாங்க. और वो माला आत्माओं के संगठित रूप का यादगार है। அந்த மாலை என்பது ஆத்மாவினுடைய சங்கட்டனா ஒன்றா சேர்ந்திருக்கக்கூடிய நினைவார்த்தம். ऐसी आत्माओं को संगठित करने का काम कोई हद के व्यापारियों की कोई बात नहीं है। அந்த மாதிரி ஆத்மாக்களை ஒன்னா சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து எல்லைக்குட்பட்ட வியாபாரிகளுடைய வேலை இல்ல. ये तो बेहद के व्यापारी है। எல்லைக்கு அப்பாற்பட்ட வியாபாரிகள் बड़ों बड़ों को समझाने में, बाप का परिचय देने में और याद की यात्रा में टिकाने में बहुत टाइम लग जाता है। பெரிய 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 ஆளுங்களுக்கு புரிய வைக்கிறதுல, அப்பாவினுடைய அறிமுகம் தரதுல, நினைவினுடைய யாத்திரையில நிலைக்க வைக்கிறதுல ரொம்ப டைம் ஆகுது, ரொம்ப டைம் எடுக்குது. अष्टदेव को भी टाइम लग रहा है या नहीं? 108 की அஷ்டதேவர்களுக்கும் டைம் எடுத்துச்சா இல்லையா? माला अगर तैयार करनी है तो समझाने में, याद की यात्रा में टिकाने में இப்போ 108 மாலையை தயார் பண்றதுக்கு, அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு, அவங்கள நினைவினுடைய நிலையில நிலைக்க வைக்கிறதுக்கு बहुत टाइम लग रहा है। पावन நிறைய டைம் எடுக்குது. तो बनना है, परंतु ये क्रिमिनल आई आगे बढ़ने नहीं देती है। ஆனா நம்ம முன்னேறி போகணும் தான். ஆனா இந்த கிரிமினலை வந்து நம்மள முன்னேற விடுறது இல்ல. कौन सी आए? क्रिमिनल आए। எந்த கிரிமினல் ஆய்? एक है क्रिमिनल आए और दूसरी है सिविल आए। ஒண்ணு வந்து கிரிமினல் ஆய், இன்னொன்னு வந்து சிவில் ஆய். दृष्टि जो है, बाबा ने बोला जो अच्छे अच्छे बच्चे वो भी दृष्टि से 20, 30, 50 गलतियां जरूर करते रहेंगे रोज। ऐसे பாபா சொல்றாரு, நல்ல நல்ல குழந்தைங்க கூட இந்த திருஷ்டி மூலமா, இந்த பார்வை மூலமா தினமுமே 20, 30, 50 தவறுகள் செஞ்சுட்டு இருக்காங்க. बोला बाबा ने, அந்த மாதிரி பாபா बोला சொல்லிருக்காங்க. ये क्रिमिनल आए आगे बढ़ने नहीं देती है पुरुषार्थ में, சொல்றாங்க இந்த கிரிமினல் ஐ வந்து முன்னேறவே விடுறது இல்ல புருஷார்த்தத்துல, और ही गिरा देती है। இன்னுமே கீழே விழ வச்சிருது. देखा जाता है ये वैश्यालय बड़ा भारी वैश्यालय है, सारी दुनिया वैश्यालय है। சொல்றாங்க இந்த உலகம் வந்து பெரிய வைஷ்யாலயம், அதாவது முழு உலகமே ஒரு பெரிய வைஷ்யாலயம் அப்படின்னு சொல்றாங்க. बाप तो कहते घर घर में अभी वैश्यालय है। அப்பா சொல்றாரு வீட்டு வீட்லயும் இப்ப வைஷ்யாலயம் தான் இருக்கு. सभी विषय वैतरणी नदी में गोता खाते रहते हैं। எல்லாரும் விஷய வைத்திரன் நதியில வந்து மூழ்கிட்டே இருக்காங்க. गरुड़ पुराण में बात आई है
विषय वैतरणी नदी दिखाई है गरुड़ पुराण கருட புராணத்துல ஒரு பேச்சு வந்திருக்கு. என்னதுன்னா விஷய வைத்தரணி நதியை காமிச்சிருக்காங்க. में। तो जो बातें गरुड़ पुराण में सुनाई जाती है वो मनुष्य को सुधारने के लिए दिखाई जाती है। तो இப்போ கருட புராணத்துல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அது வந்து மனிதனை வந்து திருந்தறதுக்கான விஷயத்த आप காமிச்சிருக்காங்க. कहते हैं सबसे बुरा काम क्या है? அப்பா சொல்றாரு எல்லாத்தை விட கெட்ட காரியம் என்னது, கெட்ட வேலை என்னது? क्या है सबसे बुरा काम? सबसे बुरा काम है विकार में जाना। எல்லாத்தை விட கெட்ட வேலை என்னது? விக்காரத்துல போறது. कोई पूछे तो बोलो ये ड्रामा बना हुआ है। யாராவது கேட்டாங்கன்னா சொல்லுங்க இது டிராமா எப்படி பிக்ஸ் ஆயிருக்குன்னு. आधा कल्प शिवालय और आधा कल्प वैश्यालय। அரை கல்பம் சிவாலயமா இருக்கு, அரை கல்பம் வைசியாலமா இருக்கு, வேசியாலயமா இருக்கு. आधा कल्प मतलब सतयुग त्रेता युग पवित्र रहते हैं ஆதா கல்பம் அப்படின்னா சத்தியுகம் திரேதாயுகம், அதாவது பவித்திரமா இருக்கும். और आधा कल्प मानो द्वापर युग कलयुग अपवित्र रहते हैं। இன்னொரு அரை கல்பம் துவாபரயுக கலியுகம், அதுல வந்து நம்ம அப்பவித்திரமா இருக்கும். अभी अगर तुमको पवित्र दुनिया में चलना है तो आकर के सुनो। அப்படி நீங்க பவித்திரமான உலகத்துல போய் வாழணும் அப்படின்னா வாங்க வந்து கேளுங்க. है ना? अगर அப்படிதானே? चलना है तो आकर के सुनो। அப்படி நீங்க அதுல செயல்படணும், அதுல போய் நடக்கணும் அப்படின்னா நீங்க வந்து கேளுங்க. बेचारे भक्ति के अज्ञान में सोए हुए हैं। பாவம் அவங்க எல்லாம் பக்தியினுடைய அஞ்ஞானத்துல தூங்கிட்டு இருக்காங்க. बोलते हैं, बाकी तो हम कर सकते हैं लेकिन ये चीजें कैसे छोड़ेंगे? அவங்க என்ன சொல்றாங்க, மத்ததெல்லாம் நாங்க செஞ்சிடறோம், ஆனா இந்த விஷயங்களை நாங்க எப்படி விடுறது? बाबा ने आसुरी वृत्ति के जो मनुष्य है उसका लक्षण बताया। वो विकारों को त्याग नहीं पाते और भगवत गीता में भी बोला। அதாவது பாபா சொல்றாரு அசுரி எண்ணங்களை உடைய மனிதர்களுடைய லட்சணத்தை சொல்றாரு. அதாவது அவங்க விகாரத்தை அவங்களால தியாகம் பண்ணவே முடியாது. பகவத்கீதையிலயும் சொல்லியிருக்கு. भगवत गीता में बोला कामोपभोग परमा। பகவத்கீதையிலயும் சொல்லப்படுறது காமோபபோக பரமம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ये काम वासना का भोग भोगना यही परमानंद है, ऐसे राक्षसी प्रवृत्ति के लोग समझते हैं। அதாவது ராட்சச மனநிலையை கொண்டவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க இந்த எண்ணத்தை கொண்ட மனிதர்கள் என்ன நினைச்சுக்குவாங்க அப்படின்னா இந்த காம வாசனையை வந்து போகம் அனுபவிக்கிறது தான் இருக்கிறதுலயே மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. तो बोला अज्ञान में सोए हुए तो बाप को तो फुरना रहता है कि बच्चे कहीं गफलत तो नहीं करते। அதாவது சொல்றாங்க அஜ்ஞானத்துல எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, அப்பாவுக்கு ஒரு கவனம் இருக்கு, எங்க குழந்தைங்க வந்துட்டு ஏதாவது தப்பு செஞ்சிடக்கூடாது, அதாவது தவறுதலா எதுவும் செஞ்சிடக்கூடாது, கவனம் இல்லாம இருந்துடக்கூடாது. बाबा तो थोड़ा दूर है। जो सर्विस करने वाले बच्चे हैं बाहर की அப்பாவுக்கு வந்து ஒரு கவனம் இருக்கு, அதாவது குழந்தைங்க வந்து அலட்சியமா இருந்துடக்கூடாது. பாபா கொஞ்சம் தூரமா தான் இருக்காரு, அதாவது சர்வீஸ் செய்யக்கூடிய குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, दुनिया में सर्विस कर रहे हैं उन बच्चों से बाबा तो थोड़ा दूर है। வெளி உலகத்துல போய் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த குழந்தைங்க கிட்ட இருந்து பாபா கொஞ்சம் தூரமா இருக்காரு. अगर नजदीक में हो तो सभी बच्चों की हालचाल सर्विस का समाचार पूछता रहे। இப்படி பக்கத்துல இருந்தாருன்னா பாபா என்ன பண்ணுவாரு, ஒவ்வொரு குழந்தைகிட்டயும் எல்லா குழந்தைகிட்டயும் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு சர்வீஸ பத்தி உட்காந்து சமாச்சாரத்தை கேட்டுக்கிட்டே இருப்பாரு. कि इन आत्माओं की सर्विस करो। அதாவது பாபா சொல்லுவாரு இந்தந்த ஆத்மாக்களுக்கு சர்வீஸ் பண்ணுங்க. बाबा के पास तो बहुत सारे आइडिया है सेवा करने के। अगर பாபா கிட்ட நிறைய சேவா பண்றதுக்கான ஐடியாஸ் எல்லாம் இருக்கு. बच्चे समाचार ही नहीं देंगे सर्विस का तो उनको डायरेक्शन भी नहीं मिलेगी। அப்படி குழந்தைங்களை வந்து அப்பா கிட்ட சமாச்சாரத்தை சொல்லவே இல்லை அப்படின்னா சர்வீஸ்க்கான டைரக்ஷன் வந்து அப்பா கிட்ட இருந்து கிடைக்கவும் கிடைக்காது. अगर समाचार देते रहेंगे तो जरूर डायरेक्शन मिलेगी। அப்படி சமாச்சாரம் ரிப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா டைரக்ஷன் கண்டிப்பா கிடைக்கும். तो बाबा राय दे सकते कि इन आत्माओं की सर्विस पहले करो। பாபா வந்து டைரக்ஷன் கொடுக்கலாம், இந்தந்த ஆத்மாக்களுக்கு முதல்ல சர்வீஸ் பண்ணுங்க, इनकी पहले खातरी करो। இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம். ईश्वर भी आते हैं तो अविनाशी ज्ञान रत्नों की खातरी करते हैं ना।
ஈஸ்வர் எப்போ வராரோ அப்ப கூட அவினாஷியான ஞான ரத்தினங்களுக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்கறாரு. तो समझाना है, पूछना है। क्या पूछना है? அப்ப புரிய வைக்கணும் மற்றும் கேட்கணும். என்ன तुम கேட்கணும்? कलयुगी पतित हो या सतयुगी पावन हो? நீங்க கலியுகத்துல இருக்கக்கூடிய பத்திதர்களா இல்ல சத்தியுகத்துல இருக்கக்கூடிய பாவனமா இருக்கவங்களா? सतयुग में तो सब पावन होते हैं। சத்தியுகத்துல எல்லாருமே பாவனமா தான் இருக்காங்க. वहां होता ही है सत्य का युग, और कलयुग में तो झूठ खंड है। அங்க வந்து சத்தியமான யுகமா இருக்கு. ஆனா கலியுகத்துல எல்லாம் பொய்யான உலகமா இருக்கு, பொய்யான கண்டமா இருக்கு. वहां तो झूठ का ही बोलबाला होता है। அங்க வெறும் பொய்கள் மட்டும்தான் நிலைக்குது. वह सच्चाई कहां से आएगी? அப்புறம் உண்மை எங்க இருந்து வரும்? परंतु कोई समझते नहीं है। तुम ऐसे ஆனா யாரும் புரிஞ்சுக்கிறதே இல்ல. सीधे सीधे प्रश्न करते हो तो भी जैसे कि बंदर बुद्धि है। ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா நீங்க போய் क्वेश्चन கேட்டாலுமே அவங்க எப்படி இருப்பாங்க? குரங்கு புத்தி மாதிரி தான் இருப்பாங்க. पूछते भी नहीं है। அவங்க கேட்கறது கூட இல்ல. जैसे कि तबाही। बाबा को तो वंडर लगता है। तुम बच्चों की बुद्धि में तो अभी बैठ गए हैं। எப்படி? அதாவது பாபாவுக்கு வந்து இதெல்லாம் ஒண்டரா தான் இருக்கு. எப்படி? அட்லீஸ்ட் குழந்தைகளாகிய உங்களுக்கு அது புரிஞ்சிருச்சு. ये कलयुग का अंत है। இது கலியுகத்தினுடைய கடைசி. ये पुरानी दुनिया जाने वाली है பழைய உலகம் போக போகுது. और नई दुनिया आने वाली है। இப்ப புது உலகம் வர போகுது. तो जिनको बाप मिला, शिव बाबा के बच्चे बने, उन இப்ப யாருக்கு அப்பா கிடைச்சாங்களோ, சிவபாபாவினுடைய குழந்தைகள் ஆகுறாங்களோ, बच्चों से हम खुश खुश और खैरियत क्या पूछे? சிவபாபாவோட குழந்தைங்க கிட்ட நம்ம குஷி குஷியா அவங்கள பத்தி என்னன்னு கேக்குறது? जो शिव बाबा के बच्चे बन चुके होंगे वो खुशी होंगे या नाखुश भी होंगे? சிவபாபானுடைய குழந்தைகள்லாம் யார் ஆகிட்டாங்களோ அவங்க குஷியா இருப்பாங்களா இல்ல குஷி இல்லாமலும் இருப்பாங்களா? अभी ब्राह्मणों की दुनिया में खुशी रहती है हमेशा? नहीं रहती है। नहीं रहती। இப்போ பிராமணரினுடைய உலகத்துல குஷி எப்பவுமே இருக்கா? இருக்கிறது இல்ல. नाखुश भी हो जाते। तो खैरियत पूछनी चाहिए या नहीं पूछनी चाहिए? குஷி இல்லாமயும் இருப்பாங்க. அப்ப அவங்கள பத்தி அவங்களுடைய நிலவரத்தை பத்தி கேட்கணுமா இல்லையா? बाबा ने बोला जब इमरजेंसी आती है तो लॉ एंड ऑर्डर बहुत अच्छे से लॉ एंड ऑर्डर को एकदम पक्का करना पड़ता है। பாபா சொல்றாரு எப்ப எமர்ஜென்சி வந்துருதோ அப்ப லா அண்ட் ஆர்டர் வந்து ரொம்ப முழுமையா நம்ம வந்து பக்காவா ஆக்கணும், உறுதியாக்கணும்னு சொல்றாரு. उस समय खास पुलिस, बहुत सारी पुलिस फोर्स को अपॉइंट किया जाता है। அந்த சமயத்துல முக்கியமா அதாவது முக்கியமான போலீஸ் போர்ஸ வந்து அப்பாயிண்ட் பண்ணப்படுறாங்க. तो बाबा ने बोला ब्राह्मणों की दुनिया में जब बाप गुप्त होने के बाद दुख और अशांति की लहर छाती है और बच्चों के अंदर खुशी रहती नहीं है। இந்த பிராமண உலகத்துல எப்ப வந்து அப்பா குப்தமாயிடுறாரோ இப்போ துக்கம் மற்றும் அசாந்தியினுடைய அலை வந்து பரவிடுது. சோ அப்ப குழந்தைகளுக்குள்ள அந்த குஷி என்பது இருப்பதே இல்ல. तो ऐसे समय अष्टदेवों का काम है, ये ऐसे पाठधारी है, उनको विशेष अटेंशन देना चाहिए। இப்போ அந்த மாதிரி சமயத்துல அஷ்டதேவர்களுடைய வேலை என்னது? அந்த மாதிரி சமயத்துல அவங்க போய் விசேஷமா அட்டென்ஷன் கொடுக்கணும். कि परिवार में जो दुख और अशांति की लहर फैली हुई है, ऐसे समय उनको पालना देनी चाहिए परिवार को। குடும்பத்துல எப்ப வந்துட்டு இந்த மாதிரி சமயத்துல துக்கமும் அசாந்தியும் பரவி இருக்கோ அப்ப அஷ்டதேவர்கள் அவங்களுக்கு போய் பாலனை கொடுக்கணும். तो अगर बाप मिला तो खुशी का खजाना मिल गया, और जिनको அப்பா கிடைச்சிட்டாருன்னா குஷியினுடைய பொக்கிஷமே तो கிடைச்சிட்டு. खुशी का खजाना मिल गया, उनसे पूछना तो बेकार है। யாருக்கு குஷியினுடைய பொக்கிஷம் கிடைச்சிருச்சோ அவங்க கிட்ட போய் கேட்கறதே வேஸ்ட். तुमको तो विश्व की बादशाही मिल जाती है, உங்களுக்குதான் விஸ்வத்தினுடைய ராஜ்யமே கிடைச்சிருது. तो जरूर तुम खुशी में रहेंगे।
அப்ப கண்டிப்பா நீங்க குஷியா இருப்பீங்க. नाराज थोड़ी ही होंगे। வருத்தமா படுவீங்க. जिनको नशा चढ़ा हुआ है कि भाई हम तो अष्टदेव में हैं, तो खुशी में रहेंगे कैसी भी परिस्थितियां हो। யாருக்கு வந்து அந்த போதம் இருக்கும், நாங்க அஷ்டதேவல வரக்கூடியவங்க அப்படின்றப்ப, அவங்க எப்பவுமே குஷியா தான் இருப்பாங்க. जीवन में कितने भी बड़े विघ्न हो, और जो 108 में आने वाले होंगे जिन्होंने लक्ष्य लिया है, எப்படி ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி, ஆ, எவ்வளவு பெரிய தடைகள் எல்லாம் ஏற்பட்டாலும் சரி, அதே மாதிரி 108ல வரக்கூடியவங்களும் वो भी खुशी में रहेंगे। அவங்களுடைய லட்சியம் என்னது? அவங்களுமே எப்படி இருப்பாங்க? குஷியா தான் இருப்பாங்க. हाँ, नाराज थोड़ी ही होंगे। அவங்க வருத்தம் அடைவாங்களா என்ன? कोई तुमसे पूछे कि तुम खुशी राजी हो, तो तुम क्या कहेंगे? ஓ, உங்ககிட்ட யாராவது வந்து கேட்டாங்க, நீங்க ரொம்ப குஷியா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? अरे हम तो स्वर्ग से भी ज्यादा खुशी में हैं। அரே, நாங்க சொர்க்கத்தை விட அதிகமா குஷியில இருக்கோம். स्वर्ग में भी किसी को इतनी खुशी नहीं होती சொர்க்கத்துல கூட இவ்ளோ குஷி ஏற்படுறது இல்ல. जितनी हमको खुशी होती है, क्योंकि बाबा मिला है, इसलिए खुशी खुशी है। எங்களுக்கு எவ்வளவு குஷி கிடைச்சதோ அவ்வளவு யாருக்கும் கிடைக்காது. ஏன்னா எங்களுக்கு பாபா கிடைச்சிருக்காரு. அதனால எங்களுக்கு எப்பவுமே குஷி தான், எப்பவுமே குஷி தான். दुखों के पहाड़ टूट जाए, हाँ, आगे चल के बाबा ने बोला है दुखों के पहाड़ टूटेंगे बच्चों के ऊपर। அதாவது பெரும் துயரம் வந்துட்டாலே சரி, மழை போன்ற பெரும் துயரம் வந்தாலும் சரி, பாபா சொல்லியிருக்காரு வரக்கூடிய காலத்துல குழந்தைகள் மீது என்ன நடக்கும்? பெரும் துயரம் வந்து ஏற்படும். तो परिस्थिति कैसे भी आए लेकिन खुशी नहीं जाए। அதாவது சூழ்நிலை எப்படி வந்தாலும் சரி, ஆனா குஷி வந்து போகக்கூடாது. तो आज बोला ना आज की वाणी में, अगर खुशी नहीं है तो 36 प्रकार का भोजन भी सामने रख दिया तो भी कोई काम का नहीं। இன்னைக்கு முரளியில சொன்னாங்க இல்லையா, வாணியில என்ன சொன்னாங்க, அப்படி குஷி இல்ல அப்படின்னா 36 வகையான சாப்பாடு முன்னால வச்சா கூட அது எந்த ஒரு பிரயோகமும் இல்ல. और अगर खुशी है तो सूखी रोटी दे दी मम्मी ने, अगर सूखी रोटी दे दी तो भी वो 36 प्रकार के भोजन के समान है। ஆனா அதே சந்தோஷமா இருக்கும், குஷியா இருக்கும் அப்படின்னா அம்மா வந்து காஞ்ச ரொட்டியை கொடுத்துட்டா கூட அது எப்படி இருக்கும்? 36 வகையான சாப்பாடுக்கு சமமா இருக்கும். तो बाबा मिला है इसलिए खुशी खुशी है, लेकिन अभी बाबा सदाकाल मिला है या बीच बीच में माया भी गले लगा जाती है। பாபா கிடைச்சிருக்காரு, அதனால எப்பயுமே நம்ம குஷி குஷியா இருக்கும். ஆனா இப்ப பாபா மட்டும் சதா காலத்துக்கு கிடைச்சிட்டாரா, இல்ல இடையிடையில மாயாவும் வந்து நம்ம கூட சேர்ந்துக்குதா, ஒட்டிக்குதா? गले लग जाती है, மாயா வந்து நம்மள கட்டி பிடிச்சுக்குது. लग जाती है तो फिर खुशी उड़ जाती है। மாயா வந்து நம்மள கட்டி பிடிச்சுக்கும் போது என்ன ஆகுது? குஷி போயிடுது. और जब खुशी उड़ जाती है तो उस समय पूछने वाला पूछेगा राजी खुशी हो तो क्या झूठ बोलेंगे? அப்போ அப்ப குஷி போனதுக்கு அப்புறம் கேக்குறவங்க கேட்பாங்க, நீங்க குஷியா தான் இருக்கீங்களா அப்படின்னா அப்ப என்ன பொய் சொல்லுவீங்களா? माना बाबा ये जो बच्चों को समझाते कि तुमसे कोई पूछे राजी खुशी हो, அதாவது பாபா சொல்றாங்க, குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறாங்க, உங்ககிட்ட யாராவது வந்து கேக்குறாங்க, நீங்க நல்லா குஷியா தானே இருக்கீங்க, तो तुम ये बतावेंगे कि हम तो सतयुग में भी जितनी खुशी नहीं होती है, स्वर्ग இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க சத்தியுகத்துல கூட இவ்வளவு குஷியா இருந்தது இல்ல. में भी जितनी खुशी नहीं होती है उससे भी ज्यादा हम यहाँ खुश है। நாங்க சொர்க்கத்துல கூட இவ்வளவு குஷியா இருந்தது இல்ல, அதை விட அதிகமா நாங்க எங்க சந்தோஷமா இருக்கோம், குஷியா இருக்கோம். संगम युग है मौजों का युग। कोई पूछता है कैसे हो, मौज में। சங்கம் யுகம் வந்து சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு யுகம். யாராவது கேட்டாங்கன்னா எப்படி இருக்குன்னு கேட்டா बड़े संगम युग है मौजों का युग। நம்ம என்ன சொல்றோம்? ரொம்ப சந்தோஷமா ஜாலியா இருக்கக்கூடிய யுகம் சங்கம் யுகம். तो ये बात तुम्हारी बुद्धि में बैठती है, अनुभव में இப்ப இந்த விஷயம் उங்களோட புத்தியில பதியுது, आता है। அனுபவம் கூட பண்றீங்க. बीमारी होती है, चोर डकैत चोरी कर ले जाते, दुख तो आते हैं ना। அதாவது நோய் வருது, இல்ல திருடர்கள் கொள்ளைக்காரங்க வந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுறாங்க, அப்ப துக்கமா தானே இருக்கும். किसी को फाइनेंशियल प्रॉब्लम आती है,
ஒரு சிலருக்கு ஃபைனான்சியல் ப்ராப்ளம் வருது. कोई ऐसे होते कि घर में बोलते हैं कि बच्चे हमारी बात ही नहीं मानते, उस कारण दुखी रहते। कोई बोलता ஒரு सिलर அப்படி சொல்றாங்க. அதாவது வீட்ல யாரு எங்க குழந்தைங்க எங்க பேச்சே கேட்கறது இல்ல. அதனால அவங்க வந்து துக்கமா இருக்காங்க. है पत्नी मेरी बात ही नहीं मानती, उस कारण दुखी रहते। ஒரு சிலர் சொல்றாங்க எங்க மனைவி எங்க பேச்ச கேட்கறதே இல்ல. அதனால துக்கமா இருக்கோம். कोई बोलते हैं पति मेरा बात ही नहीं मानता है, मैं जैसे चलना चाहती हूँ चलने ही नहीं देता है। ஒரு சிலர் சொல்றாங்க என்னோட கணவன் வந்து என் பேச்ச கேட்கறது இல்ல. நான் எப்படி நடந்துக்கணும்னு நினைக்கிறேனோ அந்த மாதிரி நடந்துக்க விடுறது இல்ல. तो दुख तो आते हैं ना, किसी को बीमारी होती है, किसी के चोर डकैत आके चोरी कर ले जाते हैं। அதாவது அப்போ துக்கம் என்பது வருது தானே. ஒரு சிலருக்கு நோய் வந்துருது. ஒரு சிலருக்கு வந்துட்டு என்னது திருடன் கொள்ளைக்காரன் வந்து எல்லாத்தையும் திருடிட்டு போயிடுறான். माया तंग तो करती है ना। மாயா தொல்லை பண்ணுது தானே. तो ये बात बाबा ने क्या झूठ बोल दी இப்ப என்ன பாபா இந்த விஷயம் பொய் சொல்லிட்டாரா என்ன? कि तुम बच्चे तो कहेंगे कि हम बच्चे सतयुग में भी जितने खुश नहीं होते उतनी खुशी हमको यहाँ मिलती है संगम युग में। பாபா என்ன பொய் சொல்லிட்டாரா? குழந்தைங்களாக நீங்க சொல்லுவீங்க எங்களுக்கு சத்தியுகத்துல நாங்க எவ்வளவு குஷியா இல்லையோ அவ்வளவு குஷி நாங்க இந்த சங்கமயுகத்துல எங்களுக்கு கிடைக்குதுன்னு. तो अभी है कहेंगे माना ऐसा भी स्वर्णिम संगम युग आएगा। हम அப்படி இருக்கா சொல்லுவீங்களா? அதாவது ஸ்வர்ணிம சங்கமயுகம் எப்போ बच्चों வருமா? के लिए जो कुरान में लिखा हुआ है कि ஸ்வர்ணிம சங்கமயுகம் எப்போ வருதோ குழந்தைங்களுக்காக அது குரான்ல கூட எழுதிருக்கு. कयामत के समय खुदा के बंदे बड़े मौज में रहते हैं। அதாவது என்ன சொல்லியிருக்காங்க குரான்ல என்ன சொல்லியிருக்காங்க? கடைசி காலம் வரும்போது கடவுளினுடைய ஆட்கள் வந்து ரொம்பவே சந்தோஷமா ஜாலியா இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. बड़े खुश नसीब रहते हैं। ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க. बाबा ने बोला आगे चल के जब सारी दुनिया में विनाश बरपा होगा பாபா சொல்லியிருக்காரு வரக்கூடிய காலத்துல எப்ப முழு உலகத்திலயும் இந்த விநாசம் ஏற்படுமோ तो माता पिता सामने और बच्चे सामने बैठे हुए அப்ப அம்மா அப்பா மற்றும் குழந்தைங்க எதிரில உட்கார்ந்துருப்பாங்க நேரடியா. और मुख से दिल से आवाज निकलेगी। क्या आवाज வாய் மூலமா மனசார வெளியில சவுண்ட் வரும். என்ன निकलेगी? சவுண்ட் வரும்? तुम माता पिता हम बालक तेरे तोरे कृपा से सुख घनेरे। இப்போ வந்து குழந்தைகள் மனசுல இருந்து வாயில இருந்தும் அந்த ஒரு வார்த்தைகள் வரும். என்ன வார்த்தைகள் வரும் அப்படின்னா நீங்க தாய் தந்தை உங்களுடைய குழந்தைகளாகிய நாங்கள் உங்களுடைய தயவு மூலமா எங்களுக்கு இந்த சுகம் வந்து घनेरे கிடைச்சிருக்கு. सुख मना ऐसे सुख जो कभी देखे नहीं लाइफ में पूरे जिंदगी में। கணேரே சுக் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த மாதிரி சுகம் வந்து லைஃப்ல நாங்க எப்பயுமே எங்க வாழ்நாள் முழுவதும் நாங்க அனுபவிச்சதே இல்ல. அந்த மாதிரி சுகம் எங்களுக்கு இப்ப கிடைச்சிருக்கு. अनुभव ही नहीं किए तो ऐसा अनुभव लास्ट में करेंगे बच्चे। இப்ப அந்த மாதிரி அனுபவம் குழந்தைங்க லாஸ்ட்ல செய்வாங்க. माउंट आबू में तपस्या धाम जब बनेगा तो माता पिता सामने होंगे और बच्चे ऐसा अनुभव करेंगे। இப்ப மவுண்ட் அபுல தபஸ்யா தாமம் எப்ப உருவாகுமோ அப்போ அம்மா அப்பா முன்னாடி உட்கார்ந்துருப்பாங்க. அப்புறம் குழந்தைங்க இந்த மாதிரி அனுபவம் செய்வாங்க. तो खुदा के बंदे कयामत के समय बड़े मौज में रहते हैं। इस समय की यादगार है। அப்ப கடவுளினுடைய குழந்தைங்க இந்த கடைசி காலத்துல விநாச காலத்துல ரொம்பவே மகிழ்ச்சியா இருப்பாங்க. அது இந்த சமயத்தினுடைய நினைவார்த்தம் தான். उनका रक्षक भगवान उनकी रक्षा करता है। அவங்கள பாதுகாப்பவர் யாரு? பகவான். பகவான் அவர்களை வந்து பாதுகாக்கிறாரு. काय से रक्षा करता है? माया எதுல இருந்து அவங்க से பாதுகாக்கிறாரு? रक्षा करता है। மாயா கிட்ட இருந்து பாதுகாக்கிறாரு. जो विनाश की एक्टिविटी से रक्षा करता है प्रकृति விநாசத்தினுடைய ஆக்டிவிட்டில இருந்து அவரு के பாதுகாக்கிறாரு. प्रकोप से रक्षा करता है। பிரகிருதி இயற்கையினுடைய சீற்றத்துல இருந்து அவரு நம்மள பாதுகாக்கிறாரு. तो अभी हमसे कोई पूछे कि राजी खुशी हो तो अंतर क्यों पड़ता है? இப்ப யாராவது வந்து நம்ம கிட்ட கேட்டா நீங்க ரொம்ப குஷியா தானே இருக்கீங்க அப்படின்னா என்ன டிஃபரன்ஸ் ஏற்படும்? बाबा ने जो हमको राजी खुशी का लक्ष्य दिया कि संगम युग है मौजों का युग। பாபா சொல்றாரு அதாவது நமக்கு இந்த ராஜி குஷியா ரொம்ப எப்பவுமே குஷியா இருக்கக்கூடிய லட்சியம் கொடுத்திருக்காங்க இல்லையா?
என்னது சங்கம் யுகம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய யுகம். तो क्या अपने आप से पूछो, क्या सदैव मौज में रहते हैं? இப்ப தனக்கு தானே கேட்டுக்கோங்க, என்ன எப்பவுமே நீங்க ஹாப்பியா சந்தோஷமா இருக்கீங்களா? हाँ हाँ बहन जी, मौज में रहते हो சொல்லுங்க பெஞ்சி, ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்களா? हमेशा? खुश रहते हो? எப்பவுமே குஷியா இருக்கீங்களா? अच्छा, वेरी गुड. அச்சா குஷியா இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அச்சா வெரி குட். और अगर नहीं रहते, क्योंकि 63 जन्मों की रील अभी घूम रही है. இப்படி குஷியா இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ வந்து 63 ஜென்மத்தினுடைய ரீல் சுத்திட்டு இருக்கு. अभी हमने अपने 63 जन्मों के पाप कर्मों से मुक्ति नहीं पाई है. இப்போ நம்ம 63 ஜென்மத்தினுடைய பாவ கர்மத்துல இருந்து முக்தி அடையல. क्योंकि पुण्य का खाता तो जमा कर रहे, बैलेंस बढ़ा रहे रोज. ஏன்னா புண்ணியத்தினுடைய சேவிங்ஸ் வந்து நம்ம சேவ் பண்ணிட்டு தான் இருக்கோம், அந்த அக்கௌண்ட்டை சேவ் பண்ணிட்டு தான் இருக்கோம். अमृत वेला उठते, ज्ञान सुनते हैं, பேலன்ஸ் அதிகரிச்சுட்டு தான் இருக்கும். டெய்லி அமிர்தத்துல எழுறோம், ஞானம் கேட்டுட்டு தான் இருக்கோம், सेवा करते हैं, சேவை பண்றோம், अच्छी धारणाएं धारण करते हैं. நல்ல தாரணைகள்லாம் தாரணை பண்றோம். लेकिन 63 जन्मों का पाप कर्मों का जो बोझा है वो ज्यादा है. ஆனா 63 ஜென்மத்தினுடைய பாவ கர்மத்தினுடைய அந்த போஜம் இருக்கு இல்லையா, சுமை இருக்கு இல்லையா, அது ரொம்ப அதிகமா இருக்கு. पुण्य का खाता 30% जमा किया और 70% पाप कर्मों का बोझा है ना, तो धीरे புண்ணிய செயலினுடைய அக்கௌண்ட் வந்து நமக்கு வந்து 30% தான் நம்ம சேவ் பண்ணிருக்கோம். ஆனா அதே 70% நம்ம பாவ கர்மத்தினுடைய சுமை இருந்தா धीरे कटेगा. तो 63 जन्मों की அது மெதுவா தான் கட் ஆகும். रील जब तक घूमती रहेगी, அப்ப 63 ஜென்மங்களினுடைய ரீல் எப்ப வரைக்கும் சுத்திக்கிட்டே तो இருக்குமோ, कभी खुश, कभी गम, कभी அப்போ ஒரு சில சமயம் குஷி, ஒரு சில சமயம் துக்கமா இருப்போம். खुशी कभी गम. ஒரு சில சமயம் குஷியா இருப்போம், ஒரு சில சமயம் துக்கமா और இருப்போம். पाप कर्मों के ऊपर जब हम विजय प्राप्त कर लेंगे, எப்ப நம்ம பாவ கர்மத்தின் மீது நம்ம விஜய அடைஞ்சிடுறோமோ, तो हमारे पाप सारे ही याद की यात्रा से भस्म हो जाएंगे. இப்ப நம்மளுடைய பாவம் எல்லாமே யாதினுடைய நினைவினுடைய யாத்திரை மூலமா பஸ்மம் तब हमारे लिए स्वर्णिम संगम युग आएगा और हम ऐसी स्थिति இப்பதான் நமக்காக ஸ்வர்ணிம சங்கம் யுகம் का अनुभव करेंगे कि सतयुग और दूर हो जाए. मतलब ये இப்ப நம்ம அந்த மாதிரி சித்தி அனுபவம் பண்ணுவோம். சத்தியுகம் இன்னும் தூரமாயிடும். स्वर्णिम संगम युग में जो खुशी मिल रही है, ये लंबे समय तक चलते रहे. இப்ப ஸ்வர்ணிம சங்கமுகம் நமக்கு வந்ததுக்கு அப்புறம் நமக்குள்ள என்ன எண்ணம் தோணும் அப்படின்னா, சத்தியுகம் இன்னும் தூரமா போயிடணும். அதாவது இந்த ஸ்வர்ணிம் சங்கம் யுகத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய குஷி வந்து இன்னும் நீண்ட காலம் வரைக்கும் நிலைச்சிருக்கணும் அப்படின்னு நமக்குள்ள தோணும். नीचे गिरेंगे या ऊपर उठेंगे. இப்ப கீழே விழுவீங்களா இல்ல மேல எழுவீங்களா? सतयुग में जन्म जन्मांतर नीचे गिरते रहेंगे. சத்தியுகத்துல ஜென்ம ஜென்மமா நம்ம கீழே விழுந்துட்டு தான் வரும். सतयुग से सीढ़ी नीचे उतरेंगे. சத்தியுகத்துல இருந்து படி கீழே தானே இறங்குறோம். और अभी हमें पता है कि अभी हम संगम युग में चढ़ती कला में जा रहे. நமக்கு தெரியும் இப்ப சங்கமயுகத்துல நம்ம ஏறும் கலையில போறோம். हमारे ऊपर रक्षक भगवान बैठा हुआ है, हमारी நம்ம மேல பாதுகாவலன் பகவான் உட்கார்ந்து रक्षा करने के लिए. நம்மள பாதுகாக்கிறதுக்காக. तो ऐसी बच्चों की स्टेज होनी चाहिए அந்த மாதிரி குழந்தைங்களுடைய ஸ்டேஜ் कि இருக்கணும். हम तो सतयुग से भी यहाँ बहुत खुशी में है. நம்ம சத்தியுகத்தை விட இங்க ரொம்ப குஷியா இருக்கும். सतयुग में तो तुम्हारा जन्म कैसा होगा, சத்தியுகத்துல உங்களோட ஜென்மம் எப்படி ஏற்படும்? सोने समान तुम्हारा जन्म होगा. தங்கத்துக்கு சமமா உங்களோட ஜென்மம் இருக்கும். त्रेता में चांदी के समान, திரேதா யுகத்துல வெள்ளிக்கு சமமா இருக்கும். द्वापर में तांबे के समान और कलयुग में துவாபர யுகத்துல செம்புக்கு சமமா இருக்கும். काले लोहे के समान. கலியுகத்துல கருப்பு இரும்பு சமமா இருக்கும். तो यहाँ संगम युग में तुम्हारा जो जन्म है वो हीरे तुल्य जन्म है. இங்க சங்கமயுகத்துல உங்களுடைய ஜென்மம் என்ன இருக்கோ அது வைரத்துக்கு சமமான ஒரு ஜென்மம். तुम दुनिया के हीरो महसूस करोगे अपने को. நீங்க உலகத்துல நீங்க தான் ஹீரோன்ற ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படும். तुम बीज रूप आत्मा हो.
நீங்க விதைரூப ஆத்மா, सारी दुनिया के बीज हो, முழு உலகத்தினுடைய விதை. एक एक बीज में जैसे कि एक एक दुनिया समाई हुई है. ஒவ்வொரு விதையிலையும் பார்த்தோம்னா ஒவ்வொரு உலகம் அதுல அமைஞ்சிருக்கு. बाबा ने बोला हर सितारे में अपनी दुनिया समाई हुई है. பாபா சொல்லியிருக்காரு, ஒவ்வொரு நட்சத்திரத்திலயும் அவங்கவங்களுடைய உலகம் என்பது அடங்கி இருக்கு. हर बीज में अपना झाड़ समाया हुआ है. ஒவ்வொரு விதையிலும் அதனுடைய மரம் என்பது அடங்கி இருக்கு. माना तुम्हारी 84 जन्मों की जो भी दुनिया है, जो 84 जन्मों में जो भी आत्माएं तुम्हारे அதாவது உங்களுடைய 84 ஜென்மங்கள்ல என்னெல்லாம் 84 ஜென்மங்கள் இருக்கோ, என்னெல்லாம் ஆத்மாக்கள் இருக்காங்களோ, संपर्क संसर्ग संबंध में आने वाली है, 84 பிறவிகள்ல யாரெல்லாம் ஆத்மாக்கள் உங்களுடைய தொடர்புல உங்களுடைய சம்பந்தங்களை வரக்கூடியவங்க இருக்காங்களோ, जन्म जन्मांतर उन आत्माओं के बीच में तुम हीरो पाटदारी हो. அதாவது ஜென்ம ஜென்மமா 84 பிறவிகளும் இந்த உலகத்துல உங்க கூட வரக்கூடிய ஆத்மாக்கள், உங்க தொடர்புல வரக்கூடியவங்க, உங்க சம்பந்தத்துல வரக்கூடியவங்க, அவங்களுக்கு இடையில நீங்க ஹீரோ பார்ட் பண்ணக்கூடியவங்களா இருப்பீங்க. तो सबकी दुनिया एक जैसी होगी क्या? இப்ப என்ன எல்லாருடைய உலகம் ஒரே மாதிரி இருக்குமா என்ன? हर आत्मा के संपर्क संबंध संसर्ग में आने वाली दुनिया अलग अलग होगी. ஒவ்வொரு ஆத்மாக்கும் அவங்களுடைய தொடர்புல சம்பந்தத்துல வரவங்க கூடிய அந்த உலகம் வந்து வெவ்வேறு விதமா தான் இருக்கும். तो इस जन्म में हमारा जिन आत्माओं से संपर्क संबंध जुटा है, இந்த ஜென்மத்துல நம்மளுடைய ஆத்மா கூட யாருக்கெல்லாம் தொடர்பு சம்பந்தங்கள் ஏற்பட்டிருக்குமோ, இணைஞ்சிருக்கோ, हो सकता है इस जन्म के संबंधी संपर्की अगले जन्मों में भी मिल जाए. அப்படியே இருக்கலாம். இந்த ஜென்மத்துல இருக்கக்கூடிய தொடர்புல வரக்கூடிய சம்பந்திகள், தொடர்புல வரவங்க எல்லாருமே அடுத்த ஜென்மத்துல கூட வரலாம், கிடைக்கலாம். सारे के सारे अभी जो अंतिम जन्म में जो हमारे रिश्तेदार है, घर वाले हैं, वो सारे के सारे अगले जन्म में मिलेंगे, जरूरी है. இப்போ எல்லாருமே நம்மளோட தொடர்புல வரக்கூடிய இந்த கடைசி ஜென்மத்துல நம்மளுடைய தொடர்புல வரக்கூடிய நம்மளுடைய உறவினர்கள் இருக்காங்க, நம்ம வீட்டாளுங்க இருக்காங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே அடுத்த ஜென்மத்துல நம்ம கூட வந்து சேருவாங்களா என்ன? बाबा ने तो बोल दिया अंतिम जन्म में जो घर वाले हैं वो हमारे तमो प्रधान जो शूटिंग हुआ था. என்ன அவசியமா என்ன? பாபா சொல்லிட்டாரு, கடைசி ஜென்மத்துல நம்மளோட வீட்டாளுங்க இருக்காங்களா, அவங்க எல்லாரும் எப்படின்னா தமோ பிரதானத்தினுடைய ஷூட்டிங் எப்ப நடந்ததோ उस समय के हमारे सहयोगी है. அந்த சமயத்துல நமக்கு உதவி செய்யக்கூடியவங்க. तो अगर कोई पति पत्नी ज्ञान में चल रहे तो क्या वो बोलते हैं कि हमें दोनों सतयुग में जाके जोड़ी बनेगी, ऐसा அதாவது யாராவது கணவன் மனைவி இப்ப இருக்கிறாங்க ஞானத்துல செயல்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்களா என்ன, நாங்க 2 பேர் தான் போய் சத்தியுகத்துல நாங்க 2 பேர் தான் போய் ஜோடி ஆகுவோம். होगा. अभी जो है वो तमो प्रधान समय के सहयोगी है. இல்ல இப்ப இருக்கவங்க அப்படியெல்லாம் ஆகாது. இப்படி இருக்கவங்க வந்து இப்ப இருக்கவங்க தமோ பிரதான சமயத்துல இருக்கக்கூடிய உதவியாளர். तो आगे चल के जो नारायण जैसी आत्माएं बनेगी उनकी लक्ष्मी अलग होगी या अभी कलयुग वाली लक्ष्मी होगी? இப்ப வரக்கூடிய காலத்துல நாராயண் மாதிரி ஆத்மாக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க லக்ஷ்மி மாதிரி இருக்கக்கூடிய ஆத்மாக்கள், अलग होगी. और அவங்களோட லக்ஷ்மி மாதிரி இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் வந்து வேறையா தான் இருப்பாங்க இந்த கலியுகத்துல. जो कलयुग वाली जो लक्ष्मी है उसका नारायण भी अलग होगा. கலியுகத்துல இருக்கக்கூடிய லக்ஷ்மி இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய நாராயணனும் வேறதான் ये नहीं இருப்பாங்க. होगा. तो இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா? வேற ஆளாதான் இருப்பாங்க. तो वो भी कैसे तय होगा? बाबा ने बोला समान पुरुषार्थी जोड़ियां कैसे बनेगी? समान அதுவும் எப்படி அந்த ஜோடிகள் எப்படி உருவாகும் அப்படின்னு கேக்குறாரு. சமமான புருஷார்த்தம் செய்றவங்க. पुरुषार्थी विजय माला का मन का और रुद्रमाला का मन का, इनकी जोड़ियां कैसे बनेगी? விஜயமாலையினுடைய மணி மற்றும் ருத்ரமாலையினுடைய மணி, இவங்களுடைய ஜோடி எப்படி समान உருவாகும்? पुरुषार्थी करे. ज्ञान சமமான புருஷார்த்தம் அவங்க செய்வாங்க. में भी समान होगा उनका पुरुषार्थ. योग में ஞானத்துல கூட அவங்களோட புருஷார்த்தம் சமமா இருக்கும். भी, धारणा में भी, सेवा में भी யோகத்திலயும் சரி, தாரணையிலயும் சரி, சேவையிலயும் सारे சரி, के सारे 36 गुण मैच कर जाएंगे. जैसे முழு
முழுமையா 36 குணமும் அவங்களுக்கு வந்து மேட்ச் ஆகும். कुंडली देखते हैं ना शादी करते वक्त, बोलते எப்படி கல்யாணம் பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம், ஜாதகம் பாக்குறோம் இல்லையா? हैं 36 गुण मैच कर गए, तो सारे அவங்களுடைய 36 குணமும் வந்து மேட்ச் ஆயிடுது இல்லையா? के सारे गुण मैच हो जाएंगे। அப்போ எல்லா குணமும் அவங்களுக்கு மேட்ச் ஆயிடும். तो बोला यही सहयोगी नहीं मिलेंगे अगले जन्म में और नहीं मिलेंगे। அதாவது சொல்றாங்க, இவங்க மட்டும் சகயோகிகளா, இவங்களே சகயோகிகளா கிடைக்க மாட்டாங்க, வேற ஒருத்தர் தான் கிடைப்பாங்க அடுத்த ஜென்மத்துல. पुरानों में नए भी ऐड होते जाएंगे। அதாவது பழையவங்கல்ல புதுசா தான் ஆட் ஆயிட்டு तो இருக்காங்க. हमारी दुनिया संसर्गियों की, संपर्कियों की और हमारे संबंधियों की दुनिया जन्म जन्मांतर बड़ी होती जाएगी या छोटी होती जाएगी। இப்போ நம்மளுடைய இந்த உலகம், சம்பந்திகள், நம்மளோட தொடர்புல வரவங்க, இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாரும் ஜென்ம ஜென்மமா அது வளர்ந்துகிட்டே அதிகரிச்சுட்டு பெருசாயிட்டே போகுமா, இல்ல சின்னதாயிட்டே போகுமா? நம்மளுடைய உலகம் बोला बड़ी होती जाएगी, आखिरी பெருசாயிட்டே போகும். 84वें जन्म में आकर के हमारी बहुत बड़ी दुनिया हो जाएगी। கடைசியில 84வது பிறவி வந்து எடுக்கும்போது நம்மளுடைய உலகம் ரொம்பவே பெருசாயிடும். इस दुनिया के हम हीरो पार्टदारी है, இந்த உலகத்துல நம்ம ஒரு ஹீரோ பார்ட் செய்யறவங்க. कोई ऐसे है कि ज्ञान में चल रहे लेकिन लौकिक अंतिम जन्म में भी जब स्कूल में गए रहेंगे तो स्कूल में भी हीरो। ஒரு சிலர் அப்படி இருப்பாங்க, ஞானத்துல இருக்கக்கூடியவங்க இந்த கடைசி ஜென்மத்துல ஸ்கூலுக்கு போனாங்க அப்படின்னா ஸ்கூல்லயே அவங்க ஹீரோவா இருப்பாங்க. कॉलेज में गए रहेंगे वहां भी हीरो, जब अज्ञान காலேஜுக்கு போயிருந்தாங்கன்னா கூட அப்பவும் அவங்க ஹீரோவா தான் काल இருந்திருப்பாங்க. में, तो जो दुनिया है बाबा ने बोला राम राजा राम प्रजा राम साहूकार। जब அதாவது அக்ஞான காலத்துல கூட, அதாவது இந்த உலகத்துல இப்போ பாபா என்ன சொல்லியிருக்காரு, ராமர் தான் ராஜா, ராமரே பிரஜா, ராமரே சாஹுக்கார், பணக்காரர் ஆகிறார்னு சொல்லியிருக்காரு तो இல்லையா? राम प्रजा में भी जाएगा तो वहां भी हीरो रहेगा। இப்போ ராம जैसे ஆத்மா फिल्म பிரஜையில போனாலும் அவரும் எப்படி இருப்பாங்க, ஹீரோவா தான் இருப்பாங்க. है कुली नंबर 1, எப்படி ஒரு பிலிம் வந்திருக்கு இல்லையா, பேரு கூலி நம்பர் 1. तो कुलियों में भी कुली तो साधारण होता है लेकिन இப்ப கூலி வேலை செய்யறவங்கலயும், இப்ப கூலி வேலை செய்யறவங்க வந்து சாதாரணமா தான் இருக்காங்க, उसमें भी हीरो राजा, ஆனா அதுல கூட ஹீரோ ராஜாவா இருப்பாங்க. हीरो जैसा पाटधारी। तो ஹீரோ போன்ற பாட்டு செய்யறவங்க अंतिम जन्म में भी ऐसे जो बच्चे हैं वो हीरो पाटधारी है। கடைசி ஜென்மத்துல கூட அந்த மாதிரி குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, அவங்க ஹீரோ பாட்டு செய்யறவங்க. हर आत्मा में जैसे कि एक एक दुनिया समाई हुई है। ஒவ்வொரு ஆத்மாக்குள்ளயும் எப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு உலகம் அடங்கி இருக்கு. लोग कहते हैं कि ऊपर जो आसमान में सितारे, उन सितारों में एक एक दुनिया है, वो तो जड़ से உலகத்துல சொல்லுவாங்க, அதாவது ஆகாயத்துல நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு உலகம் அடங்கி இருக்குன்னு சொல்லுவாங்க. सितारे, அது ஜடமான और நட்சத்திரங்கள். ये तो बच्चे जो है वो चैतन्य सितारे हैं। இங்க இருக்க குழந்தைகள் வந்து சைத்தன்யமான நட்சத்திரங்கள். और इन चैतन्य सितारों में दुनिया समाई हुई है। போய் இந்த சைத்தன்யமான, அதாவது சைத்தன்யம்னா நடமாடும் நட்சத்திரங்கள்ல ஒவ்வொரு உலகம் அடங்கி இருக்கு, ஒவ்வொரு நட்சத்திரத்திலயும். वो सितारे तो सूरज से कोई बहुत दूर है और कोई सूरज के बहुत नजदीक है। இந்த நட்சத்திரங்கள் சூரியன்ல இருந்து ஒரு சிலது வந்து ரொம்ப தூரமா இருக்கும், ஒரு சிலது கொஞ்சம் ரொம்ப பக்கத்துல இருக்கும். वहां तो जिंदगी ही नहीं है, जीवन ही नहीं है। அங்க வந்து வாழ்க்கையே இருக்காது, வாழ்வே இருக்காது, வாழ்வாதாரமே இருக்காது. जैसे इस पृथ्वी पर भी नॉर्थ पोल है और साउथ पोल है। எப்படி இந்த பூமியில கூட நார்த் போல் இருக்கு, சவுத் போல் இருக்கு, வட துருவமும் இருக்கு, தென் துருவமும் उत्तरी இருக்கு. हिस्सा और दक्षिणी हिस्सा। மேற்கு பக்கம், தெற்கு, வடக்கு அப்படின்னு இருக்கு இல்லையா? तो वहां सूरज की किरणें जो है वो तिरछी पड़ जाती है, तो आप அப்போ அந்த வட துருவம் தென் துருவத்துல சூரியனுடைய அந்த கிரண் போகுது இல்லையா, அந்த ஒளி போகும்போது வந்து அது இதா போகுது, கோணையா போகுது. बहुत ज्यादा ठंडी अति में बर्फ रहती है। ஸ்ட்ரெயிட்டா இருக்காத கோணையா இருக்கனால அங்க வந்து அதிகமான குளிர்ச்சி तो ஏற்பட்டுருது. वहां ज्यादा जीवन नहीं होता है, जनसंख्या இப்ப அங்க அதிகமா வாழ்வு என்பது नहीं இருப்பது, होती है। அங்க மக்கள் தொகை இருப்பதில்லை அதிகமா. और जो ज्यादा नजदीक है जैसे कि इक्वेटर,
क्या बोलते हैं उसको, विषुववृत्त, அதாவது யார் ரொம்ப பக்கத்துல சூரியனுக்கு பக்கத்துல இருக்கிறாங்களோ, அதாவது ஈக்குவேட்டர் என்ன சொல்லுவோம் அத பூமத்திய ரேகை. है ना। जो विषुववृत्त होता है बीच वाला हिस्सा सेंट्रल, அதாவது எது பூமத்திய ரேகை இருக்கோ இல்லையா, பூமிக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு பகுதி, वहां ज्यादा गर्मी होती है, सूरज की அங்க அதிகம் சூடா இருக்கும். किरणें डायरेक्ट पड़ती है, तो वहां भी சூரியனுடைய கிரணம் வந்து ரொம்ப டைரக்டா அங்க வந்து மேல விழும். इतना जीवन नहीं होता। इसलिए बाबा அங்கேயும் அவ்வளவு வாழ்வு இருக்காது. ने मुरली में बोला सूरज से उचित दूरी होनी चाहिए। क्या அதனாலதான் பாபா முரளியில சொல்லியிருக்காரு, சூரியன் கிட்ட இருந்து கரெக்டான தூரத்துல நம்ம होना இருக்கணும். चाहिए? उचित எப்படி என்ன இருக்கணும்? दूरी, इसका मतलब கரெக்டான தூரத்துல இருக்கணும். அதனுடைய அர்த்தம் என்ன? जड़ सूर्य की भी बात नहीं है, सिर्फ चैतन्य வெறும் ஜட சூரியனுடைய விஷயம் மட்டும் सूर्य இல்ல, की भी बात है। சைத்தன்யமான சூரியத்தினுடைய விஷயமும் அது. जो बच्चे बाबा के ज्यादा नजदीक आए, मतलब எந்தெந்த குழந்தைங்க பாபாவுக்கு ரொம்ப பக்கத்துல வராங்களோ, அதாவது कंधे पे चढ़ के बैठ जाते थे, தோள் மேல ஏறி ஏறி अरे உட்காந்துக்கிறாங்க. बाबा है बाबा है बाबा है, அதே பாபா வந்துட்டாரு, பாபா வந்துட்டாரு, लटकते रहते थे। வந்து பாபா கிட்ட தொங்கிக்கிட்டே ஒட்டிக்கிட்டே இருப்பாங்க. बाबा के साथ टूर पे जाएंगे, यहाँ जाएंगे, பாபா கூட டூருக்கு போவாங்க, இங்க போவாங்க, அங்க और போவாங்க. ज्ञान गहराई में नहीं होता तो ஆனா ஞானம் வந்து ஆழமா இருக்காது. निश्चय बुद्धि, अरे बाबा तो ऐसे करते, அப்புறம் அனிஷ்ட புத்தி வந்துடுது, அதே பாபா அப்படி बाबा பண்றாரு, तो वैसे करते, बाबा ने பாபா எப்படி பண்றாரு, तो ऐसे डांट लगा दी, भगवान ने பாபா அப்படி எல்லாம் திட்டுறாரு, डांट लगा देता है। பகவான்னு சொல்றாங்க ஆனா திட்டிடுறாரு. तो सूरज से उचित दूरी होनी चाहिए, एकदम இப்போ சூரியனுடைய தகுந்த ஒரு தூரத்துலதான் நம்ம இருக்கோம். नजदीक भी आए गए तो उसकी तीखी रोशनी गर्मी सहन नहीं कर पाते। முழுசா பக்கத்துல வந்துட்டாலும் அதனுடைய அந்த தீவிரமான அந்த ஒளி, அந்த சூட வந்து நம்மளால பொறுத்துக்க और முடியாது. बहुत दूर है तो भी फिर मरण थी, हैं? அதான் ரொம்ப தூரமா போனாலும் நமக்கு மரணம் தான், जीवन नहीं है। ஜீவன் என்பது இருக்காது. तो वहां कोई भी जीव जंतु नहीं रहता है, बर्फ ही அப்ப அங்க எந்த ஜீவ ஜத்துக்களும் இருக்காது, बर्फ रहती है, வெறும் ஐஸ் கட்டி தான் இருக்கும். उत्तर ध्रुव और दक्षिण ध्रुव में। அதாவது வட துருவம் மற்றும் தென் துருவத்துல.